11 ஆண்டுகள் நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை. 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி மக்கான் கப்பா இந்த மூன்றே வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார். ஆட்சிக்கு முழுமையாக 10 ஆண்டுகள் கழித்து பாருங்க, 2023 அது வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? ஆண்டுகள் நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை. 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி மக்கான் கப்பா இந்த மூன்றே வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார். வறுமை அப்படியே இருந்துச்சு. வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். 2012 இந்தியாவில் $2.15 அதாவது $180 கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில 16.2% இருந்தார். 2012 ஆட்சிக்கு முழுமையாக 10 ஆண்டுகள் கழித்து பாருங்க, 2023 அது வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? 10% நெட்டா $150 கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்கள் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம். மிகப்பெரிய சாதனை. 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இது சாதாரணமான ஆட்சி இல்லை. உலக வங்கியுடைய ஆய்வறிக்கை சொல்றது ஏப்ரல் 2025 உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு. அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல நீங்க பார்த்தது ஒரு கிளிம்ஸ் தான். ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு வந்தோம்னு எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ். நிஜமாவே வெளிநாட்டுல இருந்து வேலை செஞ்சவங்க, இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரங்க பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. உதாரணம், மணிரத்னம் சாரை பத்தி சொல்ல வேண்டாம். மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டுக் கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பெற்றுட்டார். சோ அவர் கூட வேலை செய்யறது எனக்கு குதூகலமா இருந்தது என்பதுதான் உண்மை. நானும் சினிமா விமர்சகன் தான், நானும் சினிமா ரசிகன் தான். நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.